நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீக்குமானார், எதற்கும் பயப்படேன் சொல்லுவோமா. ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீக்குமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் மஞ்சிடே, அல்லேலூயா, யாருக்கும் மஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, ஹல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம்.
2 சாமுவேல் 2:18. அங்கே சிரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுகிறவனாக இருந்தான். பார்த்தீங்களா, இந்த 3 பிரதர்ஸ் மாதிரி ஒரு பயங்கரமான பிரதர்ஸ், வீரமுள்ளவர்கள், மிகவும் புகழ் பெற்றவர்கள், மிகவும் வெற்றி பெற்றவர்கள் இந்த பூமியில் யாருமே கிடையாது. யோவாப் தாவீதுடைய முக்கியமான படைத்தளபதியாக இருந்தார். அதை போலவே அபிஷாய் அவருடைய தம்பியும் இருந்தார். 3ஆவதாக ஆசகேல், அவரை குறித்து தான் போடப்பட்டிருக்குது. வேகமாக ஓடுற மானை போல வேகமாய் ஓடுகிற கால்கள் அவருக்கு இருந்தன. இதுக்குரியவர்களே, 3 பிள்ளைகளையுமே கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் என்றால், உங்களுக்கு இன்றைக்கு 3 பிள்ளைகள் இருக்கலாம், 4 பிள்ளைகள் இருக்கலாம், 2 பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு பிள்ளை மிகவும் சுகமாக இருக்கலாம், அடுத்த பிள்ளை வியாதிப்பட்டிருக்கலாம், 2 பேர்கள் நல்லா படிக்கலாம், ஒரு பிள்ளை படிக்காமல் இருக்கலாம். கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே 3 பிள்ளைகளையுமே இங்கே ஆசீர்வதித்திருக்கிறீங்க, அதை போலவே என்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கணும். கை நல்லா இருக்கலாம், காலில் ஒரே வலியாக வேதனையாக இருக்கலாம், ஹார்ட்டில் ஒரே வேதனையாக இருக்கலாம், இல்லைன்னா உடம்புல எல்லா இடமும் நல்லா இருக்கலாம், லங்ஸில் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர் எல்லா அவயங்களும் நீங்கள் தான் எனக்கு தந்தீங்க, ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, என்னை எப்படியாவது வாழ வைங்கப்பா, எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் இந்த 3 பேர்களையும் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மதியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். அங்கே சிரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிஷாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுகிறவனாக இருந்தான். 3 அண்ணன் தம்பிமார இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மூத்தவர் பேர் யோவாப், 2வதுக்காரர் பேர் அபிஷாய், 3வதுக்காரர் பேர் ஆசகேல். சிரியா எனப்பட்டவர் அவருடைய தகப்பன். இந்த 3 சகோதரர்களுக்கும் இந்த பைபிளில் பார்க்கும் பொழுது யாருக்கும் இல்லாத, எந்த சகோதரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. 3 பேருமே தைரியமிக்கவர்களாக, மாபெரும் வீரர்களாக, அசகாய சூரர்களாக, தாவீதுக்கு பக்கபலமாக இருப்பவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. 3 பேருமே, அதுதான் முக்கியமான பாயிண்ட். 3 பிள்ளைகளுமே சூப்பராக யுத்தம் செய்கிறவங்களாக இருக்காங்க. இதை நான் வாசித்த பொழுது நான் என் ஆவியிலே மிகவும் பரவசப்பட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் காண்கிற அநேக குடும்பங்களிலே 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் நல்லவராக இருக்கிறாரு, இல்லைன்னா வல்லவராக இருக்கிறாரு. ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஏனையவர்கள் சரியாக படிப்பதே கிடையாது. அக்காளும் தம்பியும், அக்கா கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க, தம்பி படிக்காமல் அவர் ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், 3 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு தம்பி. அந்த 3 பெண் பிள்ளைகளை ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் நல்லா MCA படிச்சிருக்காங்க, எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்காங்க. ஒருத்தர் டீச்சர். ஆனால் தம்பி சரியாக செட்டில் ஆகலை, தம்பி சரியாக படிக்கலை, தம்பிக்கு சரியாக பொறுப்பு இல்லை. அதாவது ஒன்று உயர்ந்து ஒன்று தாழ்ந்து இருக்கிறது. நாம் காண்கிற எல்லா குடும்பங்களிலுமே ஒருத்தர் உயரமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் தாழ்ந்து தான் இருக்காங்க. இது இங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு கண்வழிப்பாக ஐ ஓப்பனராக இருக்கிறது. எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்படியாக மேடு பள்ளத்தோடு இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தில் இந்த 3 பிள்ளைகளையுமே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், என் பிள்ளைகளையும் நீர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த 3 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா பிள்ளைகளையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2வதாக, இன்றைக்கு நம்முடைய சரீரம் முக்கியமானதாக இருக்குது. சிலருக்கு பாருங்கள், கண்களில் மட்டும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி செக்கப் போயிட்டே இருப்பாங்க. என் கூட வேலை பார்க்குற சார் நல்ல ஊழியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அன்றைக்கி சொன்னாங்க, லேட்டினாவோ ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கண்ணுக்குள்ளே பெரிய ஊசியை குத்துனாங்க சார். ரொம்ப வலியாக இருந்தது. அதுக்கு பிறகு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இனி அடுத்த மாதம் வர சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஒரு ஊசியை குத்தி பார்ப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற சார், கண்ணில் மட்டும் பிரச்சனை.
இதே மாதிரி ஒரு சிலர் ஹார்ட்டில் மாத்திரம் பிரச்சனை, ஹார்ட்டில் அடைப்பு இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை. ஒரு சிலர் லங்ஸில் மாத்திரம் பிரச்சனை, ஒரு சிலர் காலில் மாத்திரம் பிரச்சனை, ஒரு சிலர் முதுகில் மாத்திரம் பிரச்சனை. உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் ஒரு ஏரியா மாத்திரம் அவங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது. அது வந்து நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஒருத்தர் 2-3 பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், 2 பிஸ்னஸ் நல்லா போகுது, ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்தில் போகுது. இன்று நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒன்று ஆசீர்வாதமானதாகவும் சிறப்பானதாகவும் இன்னொன்று சாதாரணமானவும் இருக்கிறது என்றால், நம் ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே நான் சென்று, கர்த்தாவே, செரியாவின் 3 குமாரர்களையும் நீர் ஆசீர்வதித்தது போல என்னுடைய எல்லா பிஸ்னஸையும் ஆசீர்வதிக்க வேண்டும். என் சரீரத்தில் உச்சந்தலையில் ஆரம்பித்து இல்லையா உள்ளங்கால் மட்டும் எல்லா பகுதிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எல்லா பாடி பார்ட்ஸையும் ஆசீர்வதிப்பார், எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், எல்லா பிஸ்னஸையும் ஆசீர்வதிப்பார். உங்கள்கிட்ட ஆடு மாடுகள் இருக்குன்னா எல்லா ஆடுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லா மாடுகளையும் ஆசீர்வதிப்பார். நாய்க்குட்டிகள் வளர்க்குறீங்கன்னா எல்லா நாய்க்குட்டிகளையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்று சோடை போகாது. இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவர் கூட சோடை போகவில்லை. அதை போலவே உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 3 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள. 3 பேரில் அண்ணன்மார் 2 பேருக்கும் இல்லாத சிறப்பு 3வது தம்பிக்கு இருக்கிறது, ஆசகேலுக்கு. கலைமான்கள் ஓடுகிற வேகத்தை போல அவர் வேகமாக ஓடுகிறவராக இருந்தார். வேகத்திற்கு எப்பொழுதுமே ஆசகேல் தான். உசியன் போல்ட் 9.73 ஓடி வேர்ல்ட் ரெக்கார்டை வச்சுருக்காரு. இன்னும் எவ்வளோ பேர் ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. ஆனால் இந்த உலக வரலாற்றிலே ஒரு கலைமானை போல ஒரு மனிதன் ஓடினான் என்றால், வேகமாய் ஓடினான் என்றால், அது நிச்சயமாக அந்த பெருமை ஆசகேலுக்கு தான் இருக்கிறது. கர்த்தர் ஏனோ ஒரு காரணத்து நிமித்தமாக ஒரு கிருபை அவர் கொடுத்தார். பிறந்த நாளிலிருந்து வேகமாக அவர் ஓட ஆரம்பித்தார். அந்த ஓட்டம் அந்த யுத்தத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. தாவீதுடைய சேவகர்களுக்குள்ளே அவர் பிரபலமானவராக இருந்தார். எங்கேயும் வேகமாக ஓடின அவரை கூப்பிடுன்னு சொன்னாங்க, வேகமாக ஓடினார், புகழ் பெற்றார், அனைவரால் விரும்பப்பட்டார், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நன்கு கவனிக்க வேண்டும், அண்ணன்மார்களுக்கு கூட அப்படிப்பட்ட வேகம் இல்லை, தம்பிக்கு தான் அவ்வளோ வேகம் இருந்தது. அதுக்காக அண்ணன்மார்கள் வேகமாக ஓடலன்னு இல்லை, அவங்களும் ஓடினாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாவற்றையும் முந்தி செல்பவராக இருந்தார். பைபிளே ஒரே ஒரு மனிதன் கலைமான்களின் வேகத்தை பெற்றிருந்தார் என்றால் ஆசகேல். வேகம், ஃபாஸ்ட். இன்றைக்கு வேகம் என்பது எல்லாராலும் விரும்பப்படுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கார் ஓடினாங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பறந்து தான் பிச்சு பிடிக்க தான் போகிறாங்க. பைக்கு ஓடினாங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. எப்படி அந்த டைமை குறைக்கிறது, ஃபாஸ்ட்டாக போகிறதுங்கிறது தான் பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு காலத்தில் சென்னைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் தான் போகிறாங்க வந்தே பாரத்தில். பிரித்துக்கோயில் வேகம் என்பது எல்லாராலும் விரும்பப்படுகிறது. வாலிப வயதில் வேகம் என்பது பயங்கர ஃபாஸ்ட்டாக அது இருப்பாங்க. வேகமாக போய் மண்டையை போய் முட்டினோன்னா, சவுத்தில் போய் முட்டினோம், மலையில் போய் முட்டினோன்னா மண்டை உடஞ்சி போயிருமே, மண்டை வீங்கிருமே, மண்டையில் புண்ணு வந்துருமே, என்ன வாகும் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு அந்த வேகமாக இருக்கிறவங்க அதை சிந்திக்க மாட்டாங்க. இது பண்ணினால் என்னவாகும், இப்படி சொன்னால் என்னவாகும், இவனிடத்தில் பழகினால் என்னவாகும், இவரை நெருக்கமாய் கொண்டு வந்தால் என்னவாகும் என்று சிந்திக்கிற ஆற்றல் இருப்பவர்களுக்கு வேகம் இருக்கிறது. வேகமாக இருப்பவர்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் நினைக்கிறவர்களுக்கு சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது, விவேகம் என்பது இருக்காது. வாலிபர்கள் என்றாலே வேகமே வாழ்க்கை என்று வாழ்கிறார்கள். நேற்றைய இடத்துல நான் பேப்பரில் வாசித்தேன், எதையுமே நின்று விட்டது. 26 வயதான வாலிபன் ஒரு பெண்ணிட்ட பழகி இருக்கான், வேற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட பழகி இருக்கிறான். அவளுக்கு 18 வயது தான். அவளை அழைத்து கொண்டு பைக்கில் வேகமாக வரும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் பைக்கெலாம் எப்படி ஓட்டியிருப்பான், ஒரு பிள்ளை பின்னால் இருக்குன்னா அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருப்பான். மிகவும் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு பேலன்ஸை இழந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒரு மீது ஏறி விட்டது. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். அந்த பெண் அந்த இடத்திலே செத்து விட்டால். அந்த வாலிபனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அவனும் மறுநாளை இறந்து விட்டான். வாழ வேண்டிய இருவர், இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை சாதிக்க வேண்டிய இருவர், அவங்க வேகத்தினால, பைக்கில் போன வேகத்தினால அவங்க இறந்து போயிட்டாங்க. 18 வயதில் அவன் மறித்து விட்டான். இவன் 26 வயதிலே மறித்து விட்டான். அதை வாசித்து எனக்கு தாங்கவே முடியவில்லை. எத்தனையோ வாலிபர்கள் பைக்கை வேகமாக ஓட்டி இன்னைக்கு மறித்து போயிடறாங்க. ஃபாஸ்ட், அந்த வேகம் அவங்கள வந்து கொண்டுருது. வாலிப காலத்தில் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறியாவிட்டால், அவருடைய வேகத்தை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நாம் ஓடவில்லை என்றால் அது பேராபத்தை கொண்டு வரும். வேகம் என்பது நல்லது, விரும்பப்படுவது ஒன்று. ஆனால் அது ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இப்படியும் குத்தும் அப்படியும் குத்தும். அண்ணன்மார்களை விட வேகமாய் ஓடுற ஒரு பலன் வந்து அபிஷாயிட்டு இருந்தது. வாலிபனாக இருந்திருப்பார், 20 வயசு இருந்திருக்கும்.
அவருக்கு அவ்வளவு பலன் இருந்தது, வேகம் இருந்தது என்று சொல்லி நான் காண்கிறோம். வேகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், அவர் என்ன செய்கிறாரு, அந்த அப்னரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டே போனான். எல்லாரும் சண்டை போடுறாங்க, நிறைய வாலிபர்கள், நிறைய சோல்ஜர்ஸ் அந்த சைடு இந்த சைடுலாம் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் குதிரை ரதத்தில் வராரு அப்னர். ஆனால் எல்லாரையும் விட்டு விட்டு அப்னராகி உன்னை நான் கொள்வேன் என்று சொல்லி ஈட்டியை கையில் வைத்துக்கொண்டு வேகமாக எதிரி படைத்தளபதியாக அப்னரை இந்த ஆசகேல் துரத்தி கொண்டு ஓடுறார். உடனே அவர் வேகமாக ஓடுறார். இவர் பின்னால் அங்கேயும் இங்கேயும் போகாமல் அவரே குத்தன்னு சொல்லி வரார். அண்ணன் யோவாபு பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கார், அபிஷேக் இருக்கார். அவங்கெல்லாம் அப்னரை துரத்தில் கடைசி தம்பி, குட்டி தம்பி, அவருக்கு ஒரு பேராசை, அப்னரை நான் வீழ்த்தினால் நான் மிகவும் பிரபலமாகி விடுவேன் அல்லவா, நான் தான் அப்னரை கொன்றேன் என்று சொல்லி தாவீது ராஜா என்னை உயரமான இடத்தில் வைப்பார் அல்லவா என்று சின்ன வயதிலேயே ஒரு பேராசை, மிகப்பெரிய மீனை பிடித்து விட வேண்டும் என்கிற அந்த பயங்கரமான ஒரு வெறி. கால்கள் வேகமாய் ஓடுறதுனால வேற எங்கேயும் நான் போக மாட்டேன், நேராக நான் அப்னரை தான் துரத்துவேன். எனக்கு பெரிய மீன் தான் வேணும், எனக்கு பெரிய சிங்கத்தை தான் நான் கொள்வேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வேகமாக பேராசையோடு கூட அவனை துரத்துவதை காண்கின்றோம். இது உனக்கு இருக்கிற ஆசை அண்ணன்மாருக்கு இருக்காதா? இந்த அப்னரை கொள்ளணும் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்களாம் இதுக்கு வரலையே, நம்ம ஏன் இதில் வாரோம், நம்ம இதை போகிறோம் விரட்டுறோம், அவர் முக்கியமான ஆளை, இது நமக்கு தகுதியாக இருக்குமா அப்படிலாம் சிந்திக்கலை. விவேகம் இல்லை, ஆனால் வேகம் இருக்குது, வேகமாக துரத்திட்டு போகிறார். பேராசை அவரை தூண்டுகிறது, வேகமாக ஓடுது, அப்னரை கொண்டு விடுன்னு தூண்டுது. பிரபலமாக வேண்டும், என்னை எல்லாரும் அறிய வேண்டும் என்று இன்றைக்கு வாலிபர்கள் துடிக்கிறாங்க. ஊழியத்தில் இருக்கவங்களும் சரி, கிரிக்கெட் விளையாடுறவங்களும் சரி, படிக்கிறவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் பிரபலமாயிரணும், 4 பேர் என்னை குறித்து பெருமையா பேசணும், நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும், பிரபலமாயிரணும், நான் பெரிய மீனை பிடிக்கணும், நான் பெரிய வீடை கட்டணும். நல்லது, ஆனால் அதுக்கு விவேகம் வேண்டும் அல்லவா, அறிவு வேண்டும் அல்லவா, அது எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்தனை வேண்டும் அல்லவா, கர்த்தருடைய துணை வேண்டும் அல்லவா. இந்த ஆசகேலுக்கு வீரம் இருந்தது, விவேகம் இல்லை, வேகமாய் ஓடுகிறார். கர்த்தருக்கு சித்தமா இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரா இந்த மனுஷனை? என்னுடைய வேகத்தும் ஆண்டவருடைய திருச்சித்தப்படி இருக்கிறதா என்று சிந்திக்கவில்லை. மாம்சீகத்திலே அவர் துரத்தினார் என்று காண்கிறோம். நம்முடைய வேகம் ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட கலக்கவில்லை என்றால் அலைநாளன்னு அந்த ஆபத்தான் வரும். அன்றைக்கு அப்னர் கொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமில்லை. அப்படி என்றால் அவரை எப்படி கொள்ள முடியும்? அதான் இதெல்லாம் சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு வேகம் இல்லை, வேகமாய் துரத்தினான் என்று காண்கிறோம். தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு, அதை எந்த ஒரு கொம்பனாலும் வாழ்க்கையில மாற்ற முடியாது. ஒருத்தர் கொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருந்தானே யாரும் கொள்ள முடியாது. ஒருத்தர் விளத்தள்ள கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா 1000 பிசினஸ் பண்றவங்க சேர்ந்து தள்ளானும் முடியாது. ஒரு குடும்பத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு நட்பை உடைக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சித்தம் கொண்டிருப்பாருன்னா அதை யாரும் உடைக்க முடியாது. மனிதர்கள் முயற்சி எடுக்கலாம், ஆனா இறுதியில தேவ சித்தம் தான் நிறைவேறும். எவ்வளவு வேகமாய் ஓடுகிறவன் துரத்துகிறான், ஆனால் இன்றைக்கு அவன் கொல்லப்பட மாட்டான்ங்கிற ஒரு சிம்பிளான ஒரு உண்மையை, தேவ சித்தத்தை அவன் அறியாமல் துரத்தினான். உடனே அவர் எப்பா நீ ஆசகேல் தானே, நீ யோவாப் தம்பி தானே, என்ன ஏன் தொடர்ந்துட்டு வர? நீ அங்கங்க எத்தனையோ பேருக்கு அவங்கள போய் உறிஞ்சிக்க, அவங்கள போய் அடி, என்ன விட்டுரு, நான் உன்னைய வெட்டி போட்டுட்டேன்னா உன் அண்ணன் யோவாபுடைய முகத்துல போய் எப்படி முழிப்பேன்? அவர் நியாயமான ஒரு பேச்சு பேசுறார். என்னை பின்தொடர்ந்து வராத, வேற எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் என்னை தொடர்ந்து வந்தீங்கன்னா நான் உன்னை கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் செல்ஃப் டிஃபென்ஸில். ஆனால் அப்படி செஞ்சுட்டேன்னா உன் அண்ணன் முகத்தில் என்னால் முழிக்க முடியாது, வேண்டாம் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுகிறார். வாழ்க்கையின் யதார்த்தத்தை அந்த ஆசகேலுக்கு அவர் தெரியப்படுத்தி நீ திரும்பி விடு என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கின்றார். இன்னொரு பக்கம் அதில் பார்த்தா அவர் சொல்றாரு, நீ யாரையாவது உறிஞ்சிக்க என்னை விட்டுருன்னா, அப்போ அவர் ஒரு சுயநலம் பிடித்தவர். அவர் தன்னுடைய சோல்ஜர்ஸ் ஆகிறத பற்றி அவர் கவலைப்படல, தன்னை காப்பாற்றுறதுலாம் இருக்கார். அது ஒரு அக்கிலஸ் ஹீல்ஸ்ன மாதிரி அவருக்கு அதில் ஒரு வீக் பாயிண்ட் தான். அவரை ஒரு நல்ல தலைவராக சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க வரல. என்ன விட்டுரு, வேற எங்கேயாவது பேர் நான் உன்னை கொண்டுட்டேன்னா கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும், கொண்டுட்டேன்னா பிறகு அண்ணன் முகத்தில் முடிக்க முடியாது, அவர் தான் தளபதி, தயவுசெய்து விலகிரு அப்படிங்கிறார். ஆனால் எச்சரிப்பு பல முறை கொடுக்கப்பட்ட பின்பும் கூட நான் ஒன்று தான் பிடிப்பேன், ஒன்று தான் கொள்ளுவோம், பின்னாலே தான் வருவேன், அதே ஸ்பீடில் அவர் குதிரையில் வேகமாக ரதத்தில் போயிட்டே இருக்கார். விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துரத்துக்கிறார். அப்பொழுது என்ன ஆயிருது பார்த்தீர்களா? 22வது வசனம். ஆனால் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசையில் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள்.
இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அவர் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கான். இவனை விட்டால் நம்மளை கொண்டுருவான்னு அவர் தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் அந்த ஈட்டியை வச்சு பின்னால் வச்சு குத்திடுறார். முன்னால் தான் குத்துறது இருக்குது, பின்னால் உள்ளதை வச்சு குத்துறாரு. இதை அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அந்த அப்னருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ மூளை இருக்குது. திருப்பி குத்துணுன்னா அதுக்குள்ளே அவன் என்னையை குத்திடுவான்னு தெரிஞ்சதுனால அந்த அப்படி டக்குன்னு சொல்லி பின்னால் வச்சு திரும்பாமலே குத்திடுறார். அந்த பின்புற அழகு அது அவ்வளோ ஸ்பீடில் வந்ததுனால டஹால் வயிற்றுக்குள்ளே போய் முதுகுக்கு வந்து ஒரே செகண்டில் அந்த ஆசிரியர் விழுந்தான், இறந்தான் என்று சொல்லி நான் காண்கிறோம். வாழ வேண்டிய பிள்ளை கலைமான்களில் வேகம் கால்களில் இருக்கிறது. செரியாவின் குமாரன் அண்ணன் யோவாப், அண்ணன் அபிஷா என்று ஒரு மிக பலத்த அண்ணன்மார்கள் இருக்காங்க. எல்லாம் இருந்து தன் ஆத்திரத்தினாலே, தன் அவசரத்தினாலே, தன் வேகத்தினாலே விழுந்தான். விவேகம் இல்லாதபடியினாலே விழுந்தான். அப்படி ஸ்டன் ஆயிராங்க, எல்லாரும் விழுந்து கிடக்கிறான். கோல்டு ஃபிஷ் விழுந்துறது கீழே, கடைக்குட்டி கீழே விழுந்து விடுகிற, செத்து விடுகிறான். சின்ன வயதில் மரணத்தை சந்திக்கின்றான். மொத்த யூதா வீரர்களும் வந்து அங்கே வந்து அப்படி சேடா, அப்படி மனம் உடைஞ்சு போய் பார்க்குறாங்க, நம்ம ஆசைகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு. விவேகம் இல்லாத வேகத்தினாலே எவ்வளோ பெரிய ஆபத்து என்று கண்டுபிடித்தீர்களா? விவேகம் இருந்திருக்கும் என்றால் விழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? வேகத்தை விட விவேகமே சிறந்தது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நம்ம ஈட்டி வச்சு பின்னால குத்திட்டு நம்ம உயிர் பேருமே சிந்திக்க முடியல. அதெல்லாம் அவனுக்கு தெரியல. நான் பிரபலமாக வேண்டும், அப்னரை கொலை செய்ய வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த முயற்சியிலே அவன் கொல்லப்பட்டான். அவன் சாக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சாதிக்க பிறந்தவன். ஆண்டவர் யாருக்கும் இல்லாத கிருபையை கொடுத்தார். எல்லாம் வீணாகி போய்விட்டது, எல்லாம் மண்ணாக போய்விட்டது. பிரியத்துக்குரியவர்களே, ஆசிரியருடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக, எச்சரிப்பாக இருக்கிறது. ஞானமே சிறந்தது, புத்தியே சிறந்தது. வேகம் மிகவும் நல்லது, ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. கர்த்தருடைய சித்தத்தோடு வேகம் இணையவில்லை என்றால், விவேகமாய் வேகம் செயல்படப்படவில்லை என்றால் அது மரணத்தை கொண்டு வந்து விடும் என்பதையே இந்த இடத்தில் நான் காண்கிறேன். எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். பைக்கில் வேகமாக போன தம்பிமார் எவ்வளோ திறமையானவர்கள், எவ்வளவோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க. ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். எவ்வளோ பேர் அழிஞ்சு போனதை நம்ம கண்களால் பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா ஆண்டோட கிருபை தான் நம்ம தாங்கணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். கர்த்தர் சித்தமா என்பதை அறிய வேண்டும். ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் போன்னு சொல்ல. தாவீது எப்போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டார், உங்க சித்தமாப்பா நான் போகலாமா? நீ போப்பா. ஆண்டவர் அனுமதி கொடுத்த பிறகுதான் வேகமாக அவர் தொடர்ந்தார். அந்த ஸ்பீடை ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த நாளில் இந்த ஆசிரியர்களிடத்திலிருந்து ஒரு பாடத்தை படித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் அவர் நம்மை அறிவுள்ளவராக வைத்திருப்பார், புத்தி உள்ளவராக வைத்திருப்பார். புத்தி இல்லாமல் போனால்தான் வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளும் வருகிறது என்பதை இந்த பைபிள் நமக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்கின்றது. நண்பர்களை புத்தியோடு கூட நான் நடத்த வேண்டும், கணிக்க வேண்டும், இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மிடத்தில் பணிபுரிபவர்களை புத்தியோடு நான் நடத்த வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களை எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதில் நமக்கு புத்தி இருக்க வேண்டும். எந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் நமக்கு தெரியணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக வேகமாய் செயல்படுறது, வேகமாக பைக்கில் போகிறது, காரில் போகிறது இல்லையா, நம்ம சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதுகாவல் இல்லாமல் ஒன்றுமே நமக்கு இல்லை. எனவே இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆசைகளை மறந்து விடாதிருங்கள். எவ்வளவோ வேகமாக அவருடைய கால்கள் ஒரு நிமிடத்தில் அப்படி விழுந்து விட்டது. இந்த ஆசைகள் மாத்திரம் அன்னைக்கு விவேகமாக இருந்தது செய்யாமல் இருந்திருப்பாருன்னா அன்னை யோவாப், அபிஷாயெல்லாம் புகழ் பெற்றது மாதிரி பின்னால் அவங்க எத்தனையோ வருடமாய் வாழ்ந்து தாவீதிற்கு பக்கபலமாக இருந்து எவ்வளோ பெரிய யுத்தங்களிலே அவர் வெற்றியை கொண்டு வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாங்க, பைபிள் இடம் பிடிச்சிட்டாங்க. அவளை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் ஆசைகளுடைய சாப்டர் ஒரே சாப்டர் தான், தோன்றி மறைகிறான். 3-4 வசனத்தில் அவருடைய சாப்டரை முடிஞ்சு போயிடுது. தோன்றினார், மறைந்தார், நீர்மேல் உள்ள குமிழி போல தோன்றினார், மறைந்தார். நாமளும் ஊழியத்தில் தோன்றினோம், மறைஞ்சிட்டோம். அவர் கொஞ்ச நாள் ஊழியம் நல்லா பண்ணார், இப்போ காணுமே. அவர் கொஞ்ச நாள் நல்லா கடை அங்கே வச்சுருந்தாரு, இப்போ கடையை காணுமே. கொஞ்ச நாள் அவர் பிரபலமாக இருந்தார், காணுமே. அப்படி நமக்கு வாழ்க்கை வந்து அப்படி நம்மளை பற்றி 4 பேர் சொல்கிறபடி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நிலைத்திருக்க வேண்டும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது.
யோவாவை போல அபிஷாயை போல நிலைத்திருக்கணும். ஒரே சாப்டர்ல தோன்றி மறைந்தார் ஆசகேல். காரணம் விவேகம் இல்லாமல் போனது. நம்மளால எது முடியுமோ அதை மாத்திரம் செஞ்சா போதும். முடியாததை நம்ம செய்யணும்னு நினைக்கணும் அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, நமக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதுல என்ன செய்யணுமோ அதை செஞ்சா போதும். இத்தனை புரோட்டா சாப்பிடணும், இவ்வளவு சாராயம் குடிக்கணும், போட்டி வச்சு சாப்பிட்டு குடிச்சு செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எதுக்குங்கிறேன்? எதுக்கு? நம்மளால எதை முடியுமோ அதை மாத்திரம் செய்தால் போதும். ஓடினாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, நம்ம கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். அதுக்குள்ள நம்ம இருந்துக்கிட்டா போதும். பணம் செலவழிக்கிறோம், நம்மளால எவ்வளவு செலவழிக்க முடியும் தெரியும், அதுல நிப்பாட்டிக்கிடணும். எதுவுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் பெட்டர் ஃபார் நத்திங். எதுலையுமே ஒரு வேகம் வேண்டும், விவேகம் வேண்டும், சிந்திக்கிற ஆற்றல் வேணும். எல்லாத்துலேயும் ஒரு டெக்னிக் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு தேவ சித்தம் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் நம்ம வாழ முடியும். பிரியத்துக்குரியவர்களே, அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீங்க. நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க. விவேகம் எவ்வளவு முக்கியமானது, வேகத்தை விட விவேகம் எவ்வளவு முக்கியமானது. ஆண்டவரை நீங்களே தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேகத்தினாலே ஆண்டவரை அழிந்து போகிற எவ்வளோ பேர்களை காண்கிறோம். பைக்கில் வேகமாக போகிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பின்னால் உட்கார்ந்துருக்கிற வாலிப பிள்ளைகள். ஒரு நிமிடத்தில் கத்தாவே தோத்துறையா முடிவு வந்துவிடும். வாழ வேண்டிய பிள்ளைகள் அழிஞ்சு போகிறாங்க. நீங்கள் தான் அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தாரும். வேகமாய் நான் இந்த செய்தியை நான் முதல்ல கேட்கல, வேகமாய் போய் நான் விழுந்துட்டேனே, விபத்தை சந்திச்சிட்டேனே, படுக்கையில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கி அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் செயல்படாத அவயங்கள் செயல்பட்டு, சேராத எலும்புகள் சேர்ந்து, நரம்புகள் சேர்ந்து, பிள்ளைகள் மறுபடியும் எழும்பி நடக்க வேலைகளை செய்ய புது வாழ்வு பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வேகமாய் செயல்பட்டதுனால புத்தி இல்லாமல் போயிட்டேனே, இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேனே, நாசமாக போயிட்டேனேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வாலிபர்கள் எதை செய்தாலும் புத்தியோடு செய்யட்டும், எதை செய்தாலும் ஞானத்தோடு செய்யட்டும். ஆண்டவரே, நீங்கள் தகப்பன் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விவேகம் என்பது, அறிவு, புத்தி என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார் என்றால், அது என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே தொட்டு சுகமாக்குங்க. வேதனை வேண்டாம்ப்பா, வியாதியே வேண்டாம், ஆஸ்பத்திரியே வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனே வேண்டாம், பொல்லாத மனிதர்கள் பக்கம் வரவே வேண்டாம், யுத்தமே வேண்டாம். ஏதாவது யுத்தத்தின் மத்தியில் பிள்ளைகள் இருப்பார்கள், யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும். ஆண்டவரே, வறுமை ஓய்ந்து போகட்டும், கடன் பாரங்கள் ஓய்ந்து போகட்டும், அவமானங்கள் ஓய்ந்து போகட்டும். சமாதானமான ஒரு வாழ்க்கையை தார். நம்முடைய பிள்ளைகளை பாத்திரங்கள் நிரம்பட்டும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய பாத்திரங்கள் நிரம்புங்க. புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. நிரந்தரமான வாசலை திறந்து தாருங்க. நீங்கள் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. அதற்கு அமுக்கு சோத்திரம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், ஆசீர்வதியும். மைதானத்தில் விழுந்துட வேண்டாம்ப்பா, எலும்பு முறிஞ்சிட வேண்டாம், படுக்கையில் விழுந்துட வேண்டாம். வாலிப பிள்ளைகள் வாலிபத்தின் பாவங்கள், பைக்கில் வேகமாக போகிறது, மொபைலில் அடிமையாக இருக்கிறது, அவர்கள் அழிந்து போய்விடாதபடி, கெட்டு போய்விடாதபடி அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அவர்கள் ஆசைகளை போல அவர்களை நாங்கள் இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உலகம் இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதி. நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்கள், திருமணமாகாத, குழந்தை பிறக்காதா, ஏங்கி கொண்டிருக்கிற அற்புதத்தை செய்யுங்க. அப்படியே ராஜா தகப்பனே, அனைத்து கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசப்பா பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவர் என்ன கேட்டாலும் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. நாசிரே திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை தினந்தோறும் டிவியில் பார்க்குற, அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி. அடைக்கலான் குறைய முதிய இடத்துல சேர இதான் சரியான நேரம். நிறைய இடங்கள் இருக்கிறது. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.